கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெயிட் யாரும் போகாதீங்க, நான் தான் அந்த மாதிரி கன்றாவியான ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். ப்ரௌனி வந்து சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும். நான் வந்து க்யூட் அப்படின்னு க்ரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஈவினிங் போல் வந்து ஊருக்கு கிளம்புனோம். கிளம்பும் போது எங்கெல்லாம் போகிறோம் அதை தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் ஊருக்கு போன ரீசன் வந்து லைக் என்ன அப்படின்னா, நீயோட அக்கா அவங்களோட ஊரில் வந்து கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து நாங்கள் போனோம். ஸோ போகும்போது வந்து பின்னாடினாலே வந்து கொஞ்சம் இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஈவினிங் ஒரு 3:30 கிட்டே வந்து வீட்டில் இருந்து கிளம்பினோம். சரியான வெயில். ஸோ பாருங்கள், என்னோட கன்றாவியான ரியாக்ஷன் பாருங்கள். எனக்கு இப்போ பார்த்தா ஏன் நான் இப்படியெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு தோணுது. ஸோ போகும்போது வந்து சூப்பராக அந்த அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த சன் க்ளவுட்ஸ் எல்லாமே ஈவினிங் போல் தானே கிளம்பினோம் அப்போது. பட் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சரியான ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னால் வந்து கண்ணை விட முடியல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக தலைவலி வந்துடுச்சு அன்றைக்கி. வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறமா காருக்கு போய் உட்காந்த உடனே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த வெயிலுக்கு வந்து தலைவலி அதிகமாகிடுச்சு. எனக்கு வந்து கண்ணே விட முடியல, அந்த அளவுக்கு வந்து ஹெடேக் வந்து. அதுலுமே வந்து இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து எங்கேயாவது போகும்போது இதெல்லாம் மாதிரிலாம் ஆகிடும். ஆனால் போக போக வந்து அந்த சந்து செட் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அங்கேருந்து வந்து மண்யா போயிட்டோம். மண்யா போயிட்டு அங்கேருந்து ஒரு ஊர் பேர் கரெக்டாக தெரியல. அங்கேயும் வந்து ஒரு கபாலம்மா டெம்பிள் இருக்குது, அங்கே தான் வந்து போனோம். நாங்கள் போகும்போது வந்து டைம் ஆகிடுச்சி. ஆல்ரெடி வந்து எல்லோரும் போயிட்டாங்க. லாஸ்ட்லேயே தான் போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம் ஆச்சு, யாரும் இருக்கல. ஸோ பார்த்து கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த கோயில். ஸோ ஓகே, நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ ஊருக்கு போன வழியில் வந்து அங்கே வந்து ஒரு 65 சிக்கன் 65 கடை ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே வந்து சிக்கன் 65 வாங்கிட்டு சாப்பிட்டே வந்து ஊருக்கு போனோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.